Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எபிரேயர்களது நிருபம் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24ஆம் வசனம் வரை. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதரினிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நன்மையானவைகள் என்ன? ஒரு 5-6 காரியம் சொல்கிறேன். ஆனால் இன்னும் நீங்கள் அதை வளர்க்கலாம். நல்லா நிறைய போனீங்கன்னா உள்ளே படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய காரியங்கள் வரும். அது கொஞ்சமாக வழிகாட்டுறதுக்காக ஒரு 5-6 சொல்கிறேன். இது எப்படி பார்க்கணுன்றதுக்காக நன்மையானவைகள்னு சொல்லியிருக்கனால நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதில்லை, கொஞ்சம் கொடுத்தா போதும். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போகலாம். ஒன்று பாருங்கள், ஆரம்பிக்கும் போது இந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்? நீங்களோ சீயோன் மலையின் இடத்துல வந்தீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து சீனாய் மலை இடத்துல வந்தாங்க. நீங்களோ சீயோன் மலை இடத்துல. சரி, சீனாய்க்கும் சீயோனுக்கும் பெரிய வித்தியாசம்னு காமிச்சேன். அது வந்து பயங்கரமான மலை. அங்கேருந்து கற்பலைகள் எழுதி கொடுத்தார், கட்டளையே இவங்கெல்லாம் அலர்னாங்க, எல்லாம் பண்ணாங்கன்னு இல்லையா? இவங்க வந்து சீயோன் மலையிட்ட வந்திருக்காங்க. இங்கே வந்து அலர் இல்லை, பயம் இல்லை. கர்த்தர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், அப்பா பிதாவேன்னு நம்ம கூப்பிடுறோம். இப்போ எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆசிரியரே சொல்கிறார் 10ஆம் அதிகாரத்தில், அவருடைய ரத்தத்தினாலே அவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தைரியமாய் நாம் தெளிக்கப்பட்ட மனசாட்சி உள்ளவர்களாக தைரியமாக அவருடைய பிரசன்னத்தில் வந்து சேர கடவும் அப்படிலாம் சொல்லிருக்கு. இன்றைக்கி நம்முடைய கதையே வேற, நம்முடைய கதையே வேற, நம்ம இருக்கிற நிலைமையே வேற இல்லையா? சரி, அந்த பழைய ஏற்பாட்டில் என்னென்னா, அந்த மலைக்கு போனப்போ 10 கற்பனை அங்கே கொடுக்கப்பட்டது. இந்த 10 கற்பனையே ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்கள். நிறைய பேருக்கு அதனுடைய நோக்கம் விளங்கலை. அந்த 10 கற்பனை எதுக்காக கொடுக்கப்பட்டது? இதெல்லாம் பின்பற்றி ஒரு மனுஷன் நீதிமான் ஆக்குறதுக்காக கொடுக்கப்படல. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. இந்த 10 கற்பனைப்படி வாழ்ந்துட்டா நம்ம மோட்சம் போயிடலாம். உண்மைதான், நீங்கள் 10 கற்பனைப்படி வாழ்ந்துட்டா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிடும். ஆனால் வாழ முடியாதே, அதுதான் அங்கே பிரச்சனை. யாருமே அதை ஃபாலோ பண்ண முடியாது. டெஸ்ட்டு கொடுக்கும்போதே ஃபெயில் ஆகிறதுக்காக ஒரு டெஸ்ட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாரு அவர் இல்லையா? பள்ளிக்கூடத்தில் கொடுக்குற டெஸ்ட் வேறு, பாஸ் ஆகிறதுக்காக கொடுக்கப்படுற டெஸ்ட்டு. ஃபெயில் ஆனால் நம்ம படிக்கலன்னு அர்த்தம் இல்லையா? உங்களை ஃபெயில் ஆக்கிறதுக்குன்னு யாரும் பரீட்சை வைக்கிறது கிடையாது. நான் நினைக்கிறது உண்டு, சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம ஃபெயில் ஆக்கிறதுக்குன்னே இந்த வாத்தியார் இப்படி பண்ணுறாரு, பொல்லாத வாத்தியார் கிடையாது. அவர் பாவம் வந்து கால்னு கத்தி சொல்லி கொடுத்துட்டு சொன்னது இவனுக்கு விளங்குச்சான்னு பார்க்குறான்னு சொல்கிற நேரத்தில் நம்ம பக்கத்தில் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் பரீட்சையில் எழுத வேண்டிய நேரத்தில் ஒன்றும் வரமாட்டேங்குது இல்லையா? அது வேற. இது வந்து எப்படின்னா, தேவாதி தேவனை கொடுக்குறாரு. எதுக்கு கொடுக்குறாரு? இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம், என்ன மாதிரி ஆளுங்கன்னா, ஆதாம்லேருந்தே எடுத்துங்க. ஆதாம்கிட்டே வந்து ஆண்டவர் இருப்பா, என் குமாரனா இயேசுவே அனுப்பிச்சிருந்த ஏதேன் தோட்டத்திலே வச்சு ஒரு சிலுவையை வச்சு அரைஞ்சிருவான் அவரை, உன் பாவத்தெல்லாம் சுமக்கிறதுக்கு, இன்னும் வருங்கால வர்க்கத்தின் பாவத்தையெல்லாம் சுமக்கிறதுக்கு அரைஞ்சிருவான்னா அவன் சொல்லுவான், ஐயோ ஆண்டவர் அதெல்லாம் செய்யாதீங்க, நானே பார்த்துக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன மாதிரி ஆள், நான் கவனிச்சுக்கிறேன். இந்த பாவ பிரச்சனை அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா, அது என்ன மேற்கொள்ள முடியாதனால நான் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சரி பண்ணுவேனாக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப நாளாக ரட்சகர் அனுப்பலை. ஏன்னா எல்லாரும் இந்த மாதிரி ஒரு தவறான தன்னம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கோ, யாரும் தேவையில்லை, நாங்களே கடவுள் தேவையே இல்லைன்றானே, நாங்களே பார்த்துக்கோ, உங்களுடைய குமாரன் அனுப்பிச்சு ஏன் சாகடிக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஆளுங்க. அது மட்டும் இல்லை, நீ பாவின்னா ஒத்துக்காத ஆளுங்க. பாவின்னு சொன்னா இன்னைக்கு கூட பாருங்க, ஜனங்க என்ன பாவின்றாரு நம்மளை. அதாவது நம்ம எதோ இன்னொருத்தர பாவின்னு சொல்கிற மாதிரி கிடையாது. வேத வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்று போனார்கள். நான் வந்து இன்னொருத்தனை பாவின்னு சொல்கிறது இல்லை, ஏன்னா நானும் பாவி, எல்லாரும் பாவி. அதனால் நான் போய் இன்னொருத்தனை சொல்கிறது கிடையாது இல்லையா? மனுஷர்கள் ஒருத்தர் பாவின்னு சொல்லிக்கிறது இல்லை, அது அநாகரிகம், விளங்கலைன்னு அர்த்தம். ஆனால் நாம் பிரசங்கம் பண்ணும்போது எதை சொல்கிறோம்? இன்னொருத்தனை பாவின்னு சொல்கிறதுக்காக சொல்ல, வேத வசனம் சொல்லுது எல்லாரும் பாவிகள்னு சொல்லுதையா, கொஞ்சம் கவனி, அதில் விஷயம் இருக்குது. அதுதான் பிரச்சனை. ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்த பாருங்க, பாவம் அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னாரு.
அவர் வந்ததே குடும்ப பிரச்சனைக்காக வந்திருக்காரு. நான் சொன்னேன், ஐயா ஒத்துக்க முடியாதுன்றீங்க, உங்கள் பிரச்சனையே அதுதான். உங்களுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால தான் பொண்டாட்டியோட சந்தோஷமாக வாழ முடியல. அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? குடும்ப பிரச்சனைன்னு நீங்கள் பைபிள் பேசுகிறீங்க, நீங்கள் பாவங்க ரட்சிப்புன்னு பேசுகிறீங்க. என்ன அதுக்கு பெரிய சம்பந்தம் இருக்குது. பாவம் சுயநலத்தை உண்டாக்குது, அன்பில்லாத ஒரு தன்மையை கொடுக்குது, மனுஷனை கெடுக்குது உள்ள. அதனால குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகுது. இந்த பாவன்ற பிரச்சனை அதான் நோய்ங்க. அந்த நோயை சரி பண்ணால் இந்த நோயெல்லாம் நல்லா ஆகிடும். கொஞ்ச நாளில் அன்பு வந்துடும், கரிசனம் வந்துடும், இந்த சரியாக நடந்துக்குவோம், இதெல்லாம் கொஞ்சம் மாறும், சுவாபம் மாறும், அதில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் உண்டாகும், படிப்படியாக நல்லா வந்துடலாம் அப்படின்னா வழங்க மாட்டேங்குது பாருங்கள். அவருக்கு பிரச்சனையே பாவம் தான். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ தலைவலிக்கு தான், அது வலி வராது இருக்கிறது மருந்து கொடு. அட உள்ள ஒருவேளை கேன்சரே இருந்தால் அதனால வலி வரலாம், அதை பற்றி இவருக்கால கவலை இல்லை. பாவம் வந்து ஒரு கேன்சர் மாதிரி உள்ளே இருக்குது பாருங்கள். தலையில் சிலருக்கு கேன்சர் இருக்குது, அதனால வெளியில் வலிக்குது. அதனால் டாக்டர்கிட்ட போனோன்னா வலிக்கு ஒரு ஆஸ்பிரின் கொடுத்து அனுப்பிச்சிட மாட்டாங்க. முதல்ல போய் எம்ஆர்ஐ எடு, ஸ்கேன் எடு, அது எடு, எதுன்னு போட்டு எடுத்து எல்லாத்தையும் உள்ளே ஏதாவது இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஏன் வலிச்சிக்கிட்டே இருக்குது, அது 2 வருஷமாக ஏன் வலிக்குது அப்படின்றது அவங்க கேள்வி இல்லையா. அதெல்லாம் எலிமினேட் பண்ணணும்னு அவங்க இதெல்லாம் இது இல்லைன்னு சரியா ஆராய்ச்சி அறிஞ்சிடணும்னு பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், பாவம் என்கிற ஒரு பிரச்சனை மனுஷனுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்குது. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் மனிதர்கள். பொதுவாகவே யாரும் ஏற்றுக்கொள்றதில்லை. என்ன பாவின்னு சொல்லிட்டு அதை ஆக்கும், நீ என்ன பாவின்னு சொல்கிறது? ஐயா நான் சொல்லலை, பைபிள் சொல்லியிருக்கு எல்லாரும் பாவின்னு. அதை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் யார் இன்னொருத்தரை பாவின்னு சொல்கிறதுக்கு? நான் ஒரு நாளும் சொல்லவே மாட்டேன். நான் சொல்கிறேன், நானே பாவி, என் மேலே கர்த்தர் இரக்கமாக இருந்து என் பாவங்களை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் ஏன் இன்னொருத்தரை பாவின்னு சொல்கிறேன்? நான் என்ன சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க, எல்லாரும் பாவிகளாக இருக்கிறாங்கன்னு. அதனால அதை கவனிங்கன்ற, அதுதான் பிரசங்கம். சில நேரத்தில் இதை விளக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா சிலருக்கெல்லாம் ரொம்ப கோவம், என்ன பாவின்றானுங்க அப்படின்னு. இல்லை நான் சொல்லவே இல்லை, நல்ல விளங்கிங்க. அப்போ நான் பாவியே இல்லைன்னு சொல்கிறவனுக்கு நீ பாவி தான் எப்படி விளக்குறது? அவனுக்கு விளங்கி சொல்ல ஏற்றுக்க மாட்டான் அப்படின்றான். அதனால தான் என்ன பண்ணார், சரி உனக்கு ஒரு 10 கற்பனை தரேன். ஏன்னா அவனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த 10 கற்பனை தரேன், இதுபடி செய்யின்றாரு. செய்யும் போது தான் அவனுக்கு விளங்குது, ஐயோ பவுலப்போசன் கதறாரு ரோமர் 7ஆம் அதிகாரத்தில். வாஸ்து பாருங்க அந்த 7ஆம் அதிகாரத்தை. எதை செய்யணும்னு நான் நினைக்கிறேனோ அதை செய்ய முடியல, எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதைத்தான் செய்கிறேன். எனக்குள் பாவம் குடிகொண்டிருக்கிறது, இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து என்னை விடுவிக்கிறவர் யார் அப்படின்னு கதறாரு. எனக்குள்ள பாவம் இருக்குது, அதனால தான் என்னால் செய்ய முடியல 10 கற்பனை அப்படின்றாரு. கண்டுபிடிச்சிட்டேன்றாரு. அப்புறம் சொல்றாரு, இதுக்கு பதில் என்னன்னு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம்ன்றாரு. ஏன்னா அந்த பாவ பிரச்சனையிலிருந்து அவர் தான் என்னை விடுவிக்கிறார். இதை போதிக்கிறதுக்கு தான் 10 கற்பனை கொடுத்தார் கர்த்தர். இந்த 10 கற்பனையை கொடுத்த உடனே கொடுக்கும் போதே என்ன சொல்லி கொடுக்குறாரு, நீங்க வாசித்து பாருங்க. யாத்திராம 20ஆம் அதிகாரத்துலலாம் அந்த 10 கற்பனை எல்லாம் கொடுக்கப்படுது. கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, இதை செய்தால் பிழைப்பாய் அப்படிதான் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மெட்ராஸ் தமிழ்ல சொல்லிடுறேன் நான், செஞ்சா பொழைச்சே இல்லைன்னா செத்தேன்னு அர்த்தம். இதை செய்தால் பிழைப்பாய்ன்னு என்ன அர்த்தம்? செய்ய மாட்டேன்னா செத்தாயின்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம், செய்தால் பிழைப்பாய். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அவன் போய் செய்து பார்க்கணும், செய்ய முடியாது. அதனால செய்ய முடியாதுன்ற நிலை வந்த உடனே அவன் தன்னுடைய பாவத்தை உணரணும், கதறணும். ஏன்னா செத்தான் இவன், கதறணும், ஆண்டவரே என்னை ரட்சியும், எனக்கு இரக்கமாயிரும், எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, என்னால் என்னை ரட்சித்துக் கொள்ள முடியலையே அப்படின்னு கதறணும். அதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டது. கவனிக்கிறீங்களா? இந்த 10 கற்பனை கொடுக்கப்பட்டதே இந்த காரணத்துக்காக தான் கொடுக்கப்பட்டது. 10 கற்பனை சிலர் லேசாக நினச்சிடும், அது என்னங்க தாப்பு தாயங்கானம் பண்ணுவேன், பண்ணிடுறாங்க. அதனால என்ன, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக, அதெல்லாம் பண்ணிடலாம். இல்லை நான் நல்லா கரெக்டாக பண்ணுறேங்க எல்லாம். அந்த எவன் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு இடத்துல வந்தானே, எல்லாத்தையும் சிறு வயது முதல் நான் செய்து கொண்டிருக்கேன்றார். எல்லாத்தையும் சின்ன வயதுலேருந்து நான் செய்து, அதான் அண்ட புழுகு ஆகாய புழுகுன்றது. சிறு வயது முதல் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கேன்னார். கர்த்தர் என்ன பண்ணாரு, உனக்குள்ளதை எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வான்னார். ஏன் சொன்னார்? வேற யாருக்குமே சொல்லலையே, வேற யாருக்குமே அதை சொல்ல. எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பின்பற்றி வான்னு சொன்னாரா? இன்னும் கேட்டால் நான் காமிச்சேன் உங்களுக்கு. சகேங்கிறவன் யார்ட்டையா வாங்கியிருந்தேன்னா, கெட்ட முறையில் வாங்கியிருந்தேன்னா, லஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையாக திருப்பி தந்துடுறேன்றான். பொல்லாத வழியில் ஆஸ்தி சேர்த்துருக்கிறான் அதிகாரியாக இருந்து. இந்த ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு தந்துடுறேன்றான். ஏசு என்ன சொல்லியிருக்கணும்? பாதியெல்லாம் ஆகாது, மீதி எங்க?
எடு. அவன்கிட்ட கேட்கவே இல்லை. அதுக்கு பதில் என்ன சொல்லிட்டாரு, உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னாரு. அப்புறம் இவனை மட்டும் ஏன் எல்லாத்தையும் வித்துட்டு வான்னாரு? கொஞ்சம் யோசிக்கணும். பைபிளை துண்டு துண்டா படிக்கக்கூடாது. இங்கே ஒன்றாங்க அப்படி சொல்லியிருக்குதே இப்படி சொல்லியிருக்குதே, அட மொத்தமாக படிங்க. அவனையே எல்லாத்தையும் வித்துட்டு வான்னாரு, இவனையே பாதி கொடுக்குறான்னே ஓகேன்ட்டாரு. ரட்சிப்பே வந்துருச்சுட்டாரு, வீட்டுக்கு இன்னைக்கே வந்துருச்சுன்னாரு. ஏன்னா உள்ள மனமாற்றம் ஏற்பட்டுருச்சு. உள்ள தான் பாவின்றதை அங்கீகரிச்சுட்டான் அவன். இனிமேல் மீதியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பாதியை எப்படி செலவழிச்சானோ அதே மாதிரி தான் மீதியும் அவன் சரியான வேலை செய்வான் அதை வச்சு. அதுதான் இங்கே விஷயமே. இந்த 10 கற்பனை ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பயங்கரம் வழங்கும். இயேசு சொல்றாரு அந்த சர்மன் ஆன் தி மவுண்ட்ல, மலை பிரசங்கத்தில் விளக்குறாரு. இதை 10 கற்பனை அவனுக்கு விளங்கல அந்த காலத்தில் பாருங்க. நிறைய பேருக்கு இது தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. விளக்குறாரு. மலைப்பிரசங்கம் என்ன, வேற ஒன்றும் இல்லை, 10 கற்பனையுடைய விளக்கம், அவ்வளோதான். அதனுடைய எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்போசிஷன், அவ்வளோதான். ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு அதை வச்சு. அதில் சொல்கிறாரு, விபச்சாரம் போய் செய்ய வேண்டியதில்லை, பார்வையிலே செஞ்சிடலான்றார். வித் அ கிளான்ஸ் யூ கேன் கமிட் அடல்ட்ரி. ஒரு பார்வையிலே ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்திடலான்றார். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்து ஆயிட்டுன்றார். கொலை போய் அருவாள் எடுத்துட்டு போய் வெட்ட வேண்டியதில்லை. கொலைகார எண்ணம் வந்துட்டாலே அவன் கொலை செய்து ஆயிட்டுன்ற, கொலை குற்றவாளி ஆயிடுறான் அப்படிங்கிறாரு. களவு செய்யாதிருப்பாயாக என்று போய் எவனுடைய பொருளையும் திருட வேண்டியதில்லை. இன்னொருத்தன் பொருளை இச்சித்தாலே திருட்டுக்கு சமமாயிடுது. அது ஐயோ அவன் வச்சிருக்கானே எனக்கு வயிறு எரியுதே, அதை போய் எடுத்துக்கலாமா அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அப்பவே அவன் களவாளி, திருடிட்டான், களவு நடந்துருச்சாங்கன்றார். அப்போ பார்வையிலே விபச்சாரம், எண்ணத்திலே கொலை நடந்துருது, இச்சையிலேயே களவு நடந்துருது. யாராவது இன்னைக்கு சொல்ல முடியுமா, அந்த மெஷர் படி, அந்த அளவின்படி என்ன அளந்தீங்கன்னா நிச்சயமாய் நான் 10 கற்பனை கரெக்டாக பண்ணியிருக்கிறேயா அப்படின்னு? யார் கையும் உயரல. உலகம் முழுக்க இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ஒரு மனுஷனுடைய கையும் உயராது இன்னைக்கு. அந்த அளவின்படி பார்த்தா அத்தனை பேரும் பாவிகள். கொலை செய்ய வேண்டியதில்லை, ஆனால் நினச்சிருக்கிறோம். சில பொல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க, அதில் ஒரு 2 பேரையாவது போட்டு தள்ளலாமான்னு யோசிச்சிருக்கிறோம் இல்லையா? கெட்ட காரியம் எதுவும் பண்ணலை பாருங்க, ஆனால் மனசில் வந்திருக்குதா இல்லையா? வந்திருக்குது. திருடல யாரையும் எடுக்கல, அப்பேற்பட்ட அந்த லெவலுக்கு போல. ஆனால் மனதளவில் நாம் திருடி இருக்கிறோம், இன்னொருத்ததை இச்சித்தது மூலமாக. 10 கற்பனைன்றது இப்படிப்பட்ட உயர்வான காரியங்களை கொண்டது. சும்மா ஆக்ஷன் இல்லை. இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஆக்ஷன். இட் இஸ் எனி தாட், எனி டிசைர் that is contrary to the perfect righteousness. பூரண நீதிக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் பாவம். பர்ஃபெக்டாக இருக்கணும், அதுதான் பாவம் இல்லாத தன்மை. அது யாருமே கிடையாது. அப்போ எல்லாரும் பாவிகள். இதை காட்டுறதுக்காக தான் 10 கற்பனை கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த 10 கற்பனை மனுஷனை கண்டனம் பண்ணுகிறது. என்ன பண்ணுது? கண்டனம் பண்ணுது, நீதிமான் ஆக்குகிறது இல்லை. 10 கற்பனை கொடுத்தாரு. கொடுத்த உடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணாரு? பலிகளை கொடுத்துட்டாரு. ஏன்? பாவம் செஞ்சிருவான், இவன் கதறின்னு இருப்பான், ஐயோ நான் பாவி பாவி எனக்கு என்ன வழின்னு. அதனால தான் பலியை கொடுத்தாரு. ஏன்னா இயேசு இன்னும் வரல, அவர் வரப்போறார், பாவத்தை தீக்க போறாருன்றதை போதிக்கிறதுக்காக பலிகளை கொடுத்தாரு. அந்த ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தம் இவனுக்காக தெளிக்கப்படுகிறது. அப்போ தான் இவனுக்கு நிம்மதி உண்டாக முடியும். அவனுடைய பாவம் அதன் மூலமாக தான் மன்னிக்கப்பட முடியும். பலியில் அன்னைக்கே கொடுத்துட்டாரு. அந்த ரத்தம் சிந்தி தெளிச்சாங்க இல்லையா அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில்? அந்த சிந்தப்படுகிற ரத்தம் ஒவ்வொரு முறையும் சிந்தப்படும் போது இவனுடைய பாவத்துக்காக சிந்தப்படுகிறது என்கிறது அங்கே சத்தமிடுகிறது. தேவனுடைய சமூகத்தில் தெளிக்கப்படும் போது அவனுக்கு மன்னிப்பு உண்டாகிறது. அது சிந்தப்படுகிறது இவன் பாவத்தின் நிமித்தமாக. இவன் பாவின்றது அது அறிவிக்குது. ஆனால் இயேசுவின் ரத்தமோ நம்மை நீதிமான்களாக்குகிறது. எவ்வளோ பெரிய வித்தியாசம்! அதனால தான் பாருங்க, ஆபேலின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால நீங்கள்லாம் நீதிமான ஆயிடுவீங்கன்னு சொல்லவே முடியாது. ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அந்த ரத்தம் ஒருபோதும் உங்களை நீதிமான் என்று அறிவிக்க முடியாது. இந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வினாடியும் தேவனுடைய சமூகத்திலே உங்களை நீதிமான்கள் என்று அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. அவன் நீதிமான், 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 நீதிமான் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அந்த சத்தம் ஆண்டவருக்கு ஒன்றும் கேட்டுட்டே இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் ஒரு செகண்ட் மறந்துட்டு, சிலர் ஆண்டவரை ஏதோ வயசான மனுஷன் மாதிரி நினைக்கிறாங்க. அங்கேருந்து யாராவது சொல்லிகிட்டே இருக்கணும், மறந்துட போகிறாரு. அவர் கிடையாது. அவருக்கு ஒன்றும் ஞாபகப்படுத்திட்டே இருக்க வேண்டியதில்லை. அந்த சத்தம் உங்களுக்கும் எனக்கும், அந்த சத்தம் கேட்குதா? அந்த சத்தம் இங்கே கேட்கணும், நம்முடைய காதுகளில் கேட்கணும். நான் நீதிமான், நான் நீதிமான். அதனால தான் 25ஆம் வசனம் எப்படி சொல்லியிருக்குது? பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பேசுகிறவர் யார்? அதுக்கு முந்தின லைனே 24 எண்ணில் பார்த்தீங்கன்னா முந்தின லைன் என்ன சொல்லுது? ஆபேலின் ரத்தம் பேசுகிறது காட்டிலும் நன்மையானவளை பேசுகிற இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் பேசுகிறதற்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதை விட்டுறாதீங்க, கோட்டை விட்டுறாதீங்க. என்னது? ஏன்னா அதை விட்டுட்டா என்ன ஆயிடும்? கண்டனம் தான் இருக்கும், நீதிமான் என்கிற உணர்வு இருக்காது. நான் பாவி என்கிற உணர்வு தான் இருக்கும், நீதிமான் என்கிற உணர்வு இருக்காது. ஆகவேதான் எச்சரிக்கையாயிருங்கள், இந்த சத்தம் கேட்கட்டும். எந்த சத்தம்? நான் நீதிமான் என்கிற சத்தம் கேட்கட்டும்.